புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். கரூர்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் லேட்டா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடற்கல்வி ஆசிரியர் அவருடைய உடம்பு முழுக்க, அதாவது கை கால் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு முழுக்க பலமா தாக்கிட்டார்னு சொல்லப்படுறதுல காயமடைந்த அந்த மாணவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். கரூர் காந்தி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் ஆங்கில பள்ளியில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். இப்பள்ளியில் ஆரம்ப கல்வி முதல் மேல்நிலை வகுப்பு வரை கல்வி பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கரூர் பஞ்சமாதேவி அடுத்த சந்தன காளிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பானுமதி என்பவரின் மகன் கவி பிரணவ் 7ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு எப்பொழுதும் போல தனது மகனை பள்ளிக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது 5 நிமிடம் காலதாமதமானதால் அங்குள்ள ஆசிரியர்களிடம் தாமதத்திற்கான காரணத்தை எடுத்துச் சொல்லி சிறுவனை பள்ளியில் விட்டுச் சென்றுள்ளார். பின்னர் மாலையில் வழக்கம் போல பள்ளி வாகனத்தில் கவி பிரணவ் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது சிறுவனின் கை, கால்கள், முதுகு என உடல் முழுவதும் தடிப்புகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த பானுமதி தனது மகனிடம் இது குறித்து விசாரித்துள்ளார். அப்போது பள்ளிக்கு தாமதமாக சென்றது குறித்து ஆசிரியர்களிடம் விளக்கம் அளித்தும் கூட உடற்கல்வி ஆசிரியரான மணி என்பவர் தாமதமாக வந்தது குறித்து கேள்வி எழுப்பியதோடு பிரம்பால் பலமாக அடித்ததாகவும் பள்ளி முதல்வர் கார்த்திகா லட்சுமி என்பவருக்கு முன்னிலையிலேயே அடித்ததாக அழுது கொண்டே தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வீட்டில் பெற்றோர்கள்தான் தன்னை அடித்தார்கள் என்று கூற வேண்டும் என்றும் வீட்டில் பாத்ரூமில் உட்கார்ந்து கொண்டுதான் அழ வேண்டும் என ஆசிரியர்கள் கூறியதாக சிறுவன் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் இது குறித்து பள்ளி ஆசிரியர்களுக்கு போன் செய்து பானுமதி விளக்கம் கேட்டபோது சிறுவனை நீங்கள்தான் வீட்டில் அடித்து பள்ளிக்கு அனுப்பி இருக்கிறீர்கள் என்று கூறியுள்ளனர். காலையில லேட்டா போனதுக்காக 5 நிமிஷம் லேட்டா போனது நான் இன்ஃபார்ம் பண்ணி தான் விட்டுட்டு வந்த இறங்கினோடனே கூட்டி உள்ள ரூம்ல கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க. அதாவது கார்த்திகா மேடம் உள்ள வச்சு வேற பிடி மாஸ்டர் வர சொல்லி உள்ள வச்சு அடிச்சிருக்காங்க. அடிச்சா அப்படியே மயங்கி விழுந்தனே வேணுமே நடிக்கிறான்னு சொல்லி திருப்பி அடிச்சிருக்காங்க. அந்த மயங்கி விழுந்தனே என் பையனுக்கு ஏதாவது ஆயிருந்ததுனா சாயங்காலம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரிவிக்கல. வேன் விட்டு வந்து இறங்கினோடனே கையை மூடிக்கிட்டு இறங்கினோம். அப்புறம் பார்த்தா பின்ன உடம்பு கிடம்பு எல்லாமே இருக்கு உள்ள அடிச்சது. நான் வேன் விட்டு இறங்கினப்பதான் நானே பாத்துனுங்க. 5 மணிக்கு தான் பாத்துங்க. நான் காலையிலயும் 9:45 நடந்துருச்சுங்க சார். போன் பண்ணி கேட்டதுக்கு நான் அடிச்சு வீட்டுல இருந்து அடிச்சு அனுப்பிச்சதாக சொல்றாங்க சார். நான் அடிச்சு அனுப்பிச்சுதான் அடிச்சு போனா ஸ்கூல் விட்டு தான் சொல்றாங்க சார். நான் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காகவும் என் பையன் என்னுடைய இது கஷ்டத்துக்காகவும் எப்படி என் பையன் நானும் ஒரே குழந்தைய வச்சுக்கிறேன், அவங்க அப்பாவும் இல்லை, இந்த மாதிரி போட்டு கொடுமை அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. நான் சாயங்காலம் வந்து பார்க்கணும் ஏதாச்சும் என் பையனுக்கு இடையில நடந்ததே அதை அவங்க தருவாங்களா பண்ணுவாங்களா ஈடு கட்ட முடியுமா அவங்களால சொல்லுங்க பார்க்கலாம். என் பையன் அப்ப அடிச்சு அந்த நிமிஷம் துடிச்சிருப்பான்ல, எப்படிலாம் துடிச்சிருப்பாங்க. கை பாருங்க எப்படி செவந்து உடம்புல எப்படி செவந்து வீங்கி கிடக்குது. அப்படி மயங்கி விழுந்தாலுங்க ஒரு நிமிஷம் அவங்களும் ஒரு மனசாட்சிக்குள்ள ஒரு மேம் தான் தன் ஸ்கூல்ல நிர்வாகம் பண்றாங்களே, அவங்களையும் நம்பி நான் கொண்டு விட்டு என் பணத்தையே கட்டி என் பையனை அடி வாங்கி வச்சு கூட்டிட்டு வந்து ஒரு நாள் அடிக்காம வளர்த்தி எப்படிலாம் கொண்டு விட்டு இப்படிலாம் கொண்டாந்துருக்காங்க பாருங்க, அனுப்பிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அது வீட்டுல போய் சொல்லக்கூடாது, உனக்கு அழு வச்சு வந்தா பாத்ரூம்ல போய் உட்காந்து அழுகணும், அம்மாவை டார்ச்சர் பண்ணக்கூடாது, பெத்த தாய் தாப்பா கிட்ட போய் சொல்லாம இருக்க முடியுங்களா? இந்த மாதிரி எதனா இருந்தாலும் இப்படித்தானுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அடிச்சு கண்ணங்கனமா அடிச்சு அப்பா காதல் வந்து வீங்கி அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட அப்பவே இந்த ஸ்டெப் எடுத்ததுன்னா இந்த அளவுக்கு பையனுக்கு எனக்கு ஆயிருக்காது. மேலும் கணவரை இழந்த பானுமதி பள்ளி கட்டணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் ஏற்கனவே தனது மகனிடம் ஆசிரியர்களும் சக மாணவர்களும் கிண்டல் செய்வதாகவும் கூறி வேதனைப்படும் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவன் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலைமையில பெற்றோர் தரப்பும் ஆசிரியர்கள் தரப்பும் சொல்லக்கூடிய தகவல்கள் முரண்பாடாக இருக்கிறதோட இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை பொதுமக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.